ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 வெளியே இருக்க பீஸ்ட் கேம் வெப் சீரிஸோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டிவி சீரீஸாக கொண்டு போயிருக்காங்க. ஒரு செம்மையான த்ரில்லான ஒரு கேம் ஷோனே சொல்லலாம். ஒரு ஸ்குவிட் கேம் எப்படி இருக்கோ சேம் அதேமாரி மையமாக கொண்டு ஒரு ரியாலிட்டி ஷோ மாரி இது பார்த்தா கொண்டு போயிருக்காங்க. இப்போ இதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த சீரீஸ் பார்த்தா தமிழ் டப்பில் கொடுத்துருக்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போதைக்கு 2 எபிசோடு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 6 எபிசோடு வர வேண்டிய பாக்கி இருக்குது. ஸோ 2 எபிசோடில் என்னமான இது பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த பீஸ்ட் கேமோட திரை விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக ஒரு 1000 கண்டஸ்டன்ட் பார்த்தா இந்த கேம் விளையாடுறதுக்கு உள்ளே வராங்க. ஸோ ப்ரைஸ் மணியை பொறுத்த வரைக்கும் $5 மில்லியன் உங்களுக்கு ப்ரைஸ் மணியாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ யார் கடைசியாக இந்த 1000 பேரில் கடைசியாக யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த 5 மில்லியன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கேம் ஷோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே மொத்தமாக 1000 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. மொத்தமாக 1000 பேர் உள்ளே ப்ளே பண்ணுறதுக்கு இந்த கேமுக்கு வராங்க. முதல்ல டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒரு 1 மில்லியனை பார்த்தா முன்கூட்டியே ஃபஸ்ட்டு டாஸ்க்கே ஒரு 1 மில்லியனை வச்சிடுறாங்க. அந்த 1000 பேரில் யார் யாரெல்லாம் இந்த 1 மில்லியன் வேணுமோ அதை நீங்கள் பார்த்தா இப்போயே நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஒரு கண்டிஷன், இந்த கேமை விட்டு வெளியே போயிடணும். ஓகே, இந்த 1 மில்லியன் எடுத்துகிட்டு கேம் விட்டு வெளியே போயிடணும். அல்லது நீங்கள் இந்த கேஷ் மணி வேணாலும் நீங்கள் கேமுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த 1 மில்லியன் ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, எத்தனை பேர் பட்டன் எடுத்து வெளியே போகிறாங்களோ அவங்க எல்லாருமே ஷேர் பண்ணி அந்த 1 மில்லியன் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் எல்லாருமே குழம்பி போகிறாங்க. ஒரு சில பேர் கான்ஃபிடென்ட்டாக நான் கேம் விளையாடி 5 மில்லியன் வின் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் அந்த 1 மில்லியனே போதுன்ற மாதிரி நிறைய பேர் எடுத்து அந்த 1 மில்லியன் பார்த்தா பிரிச்சுட்டு வெளியே போயிடுவாங்க. அதிலே பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு சில பேர் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கேம் ஷோ ஸ்டார்ட் ஆகுது. கேம் ஷோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 ரோ கிட்ட வச்சுருவாங்க. ஒவ்வொரு ரோலுமே பார்த்தா பல பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு ரோவுக்கும் ஒரு எலிமினேஷன்ஸ் இருக்குது. அந்த ரோல் இருக்கவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஷோமே நடக்கும். அதில் யார் எலிமினேட் ஆகிறோ அந்த மொத்த ரோமே எலிமினேட் ஆகிடும். அந்தமாரி கொண்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4-5 கேம் ஷோ 2 எபிசோடில் சேர்த்து ஒரு 4-5 கேம்ஸ்லாம் வைப்பாங்க. பெட்டராகவே கொண்டு போயிருந்தாங்க. ஒவ்வொரு கேம்லேயுமே பல பேர் வெளியே போயிடுவாங்க. இவங்க வெளியே போகிறதுக்குன்னு பார்த்தா லஞ்சம்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஒரு 3 கேம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சிட்டிக்குள்ளே கொண்டு போவாங்க. வீடு மாரி இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே கேம் நடக்கும். வீடு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதோ தீவு காமிப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போக போகுது. ஸோ இப்போதைக்கு 2 எபிசோடு முடிய கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் 493 பேர் இருக்காங்க. அந்த 493 பேருக்கு மீதி வர எபிசோடில் கேம் ஷோ நடக்கும். கண்டிப்பாக நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. பெட்டராகவும் இருக்குது, த்ரில்லிங்காகவும் இருக்குது. இதில் பார்த்தா சாவடிக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. முழுக்க முழுக்க கேம் ஷோ தான். அடல்ட் சீனோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. குழந்தைகளை கொண்டு நீங்கள் பார்க்கலாம். இந்த கேம் ஷோ நல்லா இருக்கும். த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்காங்க. சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு சில எமோஷன் மூமெண்ட் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அதையும் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு வெப் சீரிஸ் ரியாலிட்டி ஷோனே சொல்லலாம். மிஸ்டர் பீஸ் அவர் தான் ஆஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஷோ தான் கொண்டு போயிருக்காங்க. அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுறோம் எப்போ வருன்றத. ஸோ செகண்ட் எபிசோடில் ஒரு எண்டோட முடிச்சிருப்பாங்க. அவர் அந்த மணி எடுத்தாரா இல்லையா அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸோட த்ரில்லிங்கோடலாம் முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு பெட்டரான வாட்சபிள் சீரிஸ் தான். ஸோ ஸ்குவிட் கேம் பார்த்தா வரப்போது அதுக்கு ஈக்குவலாக இந்த சீரீஸை இப்போயே விட்டுருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ஸ்குவிட் கேம் 2வா இல்லை பீஸ்ட் கேம் எது நல்லா போகுது அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதான் இந்த சீரீஸோட மொத்த திரை விமர்சனம். அடுத்து ஒரு நல்ல மூவி அப்படி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.